என்ன அப்படி பார்ப்பறா இப்போ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. ஃப்ரீ ஆஃப் கேம்ஸ் வந்து குட்டாகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணி வச்சோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்னிங்லேருந்து இன்றைக்குமே வந்து செரிடரிகேஷன் வந்து நடந்துட்டு தான் இருக்குது. 13ஆம் தேதி இன்றைக்குமே வந்து செரிடரிகேஷன் வந்து நடந்து தான் இருக்குது. மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து போயிட்டு வெளியே வந்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க. குறிப்பிட்ட லேட்டாக போனவங்க ஸ்டூடெண்ட்ஸு டோக்கனில் லாஸ்ட்டாக இருக்கவங்க வந்து இன்னும் சர்டிஃபிகேஷனில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இப்போ என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சார் வேக்கண்ட் வந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே ஸ்லைடிங் வந்து கொடுக்காங்களா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குங்க. ஒரு நல்லா புரிஞ்சவங்க ஸ்லைடிங் அப்படிங்கிறது இப்போ ஒரு காலேஜ் உங்களுக்கு கிடச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது சப்போஸ் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் ஒரு காலேஜ் வந்து கிடச்சிருக்கு, இல்லை உங்கள் லொக்கேஷன் அடிப்படையில் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து ஸ்லைடிங் வந்து கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச காலேஜ் வந்து கிடச்சிருக்கு அப்படின்னா ஸ்லைடிங் கொடுக்க மாட்டாங்க. மற்றபடி சார் டாப் ரேங்கில் தான் நாங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து கொடுத்துருக்கோம், எங்கள் என்ன சொல்ல டிஸ்டன்ஸை பொறுத்து நாங்கள் வந்து கொடுக்கல, டாப் காலேஜ் தான் கொடுத்துருக்கோம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம், நீங்கள் சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சொல்லி தான் காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்லைடிங் வந்து கொடுக்கலாம். கண்டிப்பாக வந்து ஸ்லைடிங் வந்து கொடுக்கலாம். ஏன்னு சொல்லி வச்சோங்களேன், கிடைச்சா இதோட பெஸ்ட்டான காலேஜ் போக போகிறீங்க, கிடைக்காட்டி இதே காலேஜ் போக போகிறீங்க. அதே தான் ஒரு ஃபார்மெட்டு. அதான் ஒரு ஃபார்மெட்டு. ஸ்லைடிங்க்குன்னு தனியாக ஃபீஸ் வந்து வாங்க மாட்டாங்க. ஸ்லைடிங்க்குன்னு தனியாக ஃபீஸ் வந்து கண்டிப்பாக வாங்க மாட்டாங்க. அது எந்த விதமே இல்லை. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஸ்லைடிங் கொடுக்கு வெரி வெரி அட்வான்டேஜ். யூனிவர்சிட்டி ஸ்டாஃப்ஸுமே சொல்கிறாங்க ஸ்லைடிங் லெட்டர் கொடுக்கும்போது ஸ்லைடிங் வந்து அப்ளை பண்ணுங்கள், அது வெரி வெரி அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. கண்டிப்பாக எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே கொடுங்க. இன்றைக்கி ஓவராலாக வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மார்னிங் பேட்சுமே வந்து வேக்கண்ட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறத தகவல். ஒரு 35 சீட்ஸ்லேருந்து ஒரு 50 சீட்ஸ் வரைக்கும் வேக்கண்டாக இருக்குது அப்படிங்கிறத தகவல் கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்றைக்குமே ஓவராலாக வந்து ரஷ்ஷாக தான் இருந்திருக்கு. டிஎன்ஏவில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து ரஷ்ஷாக தான் இருந்திருக்கு. ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் மாதிரிலாம் வேக்கன்சிஸ் வந்து அதிகமாக வரல. ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து என்ன அப்படின்னா இதுக்கடுத்து வெட்டினரி கவுன்சிலிங் நடந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படிங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடந்துச்சு, ஓரளவு எல்லா கவுன்சிலுமே அதுக்கடுத்து நடந்துச்சு, பி யூனிவர்சிட்டி எல்லாமே நடந்து இருந்துச்சு. ஆனால் இந்த இயர் வந்து என்ன அப்படின்னா ஓரளவு எல்லா கவுன்சிலும் முடிச்சிட்டாங்க. வெட்டினரியில் இப்போ 3rd ரவுண்டே முடிச்சு ஃபில் பண்ணிட்டாங்க. அப்போ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போயிட்டாங்க. இப்போ வந்து குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸுங்கிறனால அக்ரிக்குன்னு வெயிட் பண்ணுற மட்டும் தான் கவுன்சிலிங் ஃபீஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதனால வந்து என்ன அப்படிங்கன்னா அவங்க எல்லாருமே செரிடரிகேஷன் வர்றதுனால வேக்கன்சிஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. மற்றபடி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நேற்று ஒரு 100 சீட்ஸ் கிட்டே எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்ன அப்படிங்கன்னா ஈவினிங்குள்ளே கண்டிப்பாக அந்த அப்டேட் வந்து சொல்லுவோம். அதனால் ஓவராலாக வந்து ஸ்லைடிங் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. கண்டிப்பாக கொடுங்க. அதுக்கான இது வந்து ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி வரும். ரிசல்ட் வந்து 17ஆம் தேதி வரும். ஒவ்வொரு நாளுமே வந்து வேக்கன்சிஸ் வந்து வந்தவன மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த நேற்றும் இது வேக்கன்சி வந்து ஒரு 100 சீட் கிட்ட வந்திருக்கு. இன்றைக்குமே வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 100 சீட் வருதுன்னு வச்சுக்கோங்க. 15ஆம் தேதி ஒரு 200-300 சீட்டு கிட்ட வரலாம். கண்டிப்பாக அது வந்து என்ன சொல்லுது அப்படின்னா அந்த பேட்சை பொறுத்து இருக்குது. அந்த பேட்சை பொறுத்து இருக்குது. அதையுமே வந்து பார்க்கணும். கண்டிப்பாக பார்க்கலாம். அதனால் ஓவராலாக வந்து எல்லாருமே வந்து ஸ்லைடிங் வந்து கொடுத்துருங்க. இல்லை சார் எங்களுக்கு பிடிச்சிருக்கு காலேஜ் அப்படிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஸ்லைடிங் வந்து நீங்கள் கொடுக்க வேண்டாம். அது எந்த விதமில்லை. ஓவராலாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஸ்லைடிங் வந்து ஃபில் பண்ணிடுறாங்க. அப்படி தான் நம்ம தகவல் வந்து இருக்குது. நம்ம சொன்ன அடுப்பில் எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க ஸ்லைடிங் போடாமல் சார் எனக்கு பிடிச்சிருக்கு சார் இந்த காலேஜ் அப்படின்னு இருக்கவங்களும் இருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஓரியன்டாக எதாவது செட் ஆகுது அப்படின்னு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து இருப்பாங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் பேட்சுமே இருக்கீங்க. ஈவினிங் பேட்ச் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்டு முடியுங்க. சாப்பிட்டு அந்த டோக்கன் சிஸ்டமில் முன்கூட்டியே இருங்க. என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு 1 மணி 1:30க்குள்ளே நீங்கள் வந்து அங்கே அந்த இதில் போய் இருந்துங்க. டோக்கன் கொடுக்க இடத்துல போய் கண்டிப்பாக இருங்க. இருந்துட்டு ஃபஸ்ட்டாக நீங்கள் டோக்கன் முடிச்சுட்டு வந்துடலாம். இல்லை நான் நேற்று மாதிரி 6:30 கிட்ட ஆயிடுனா உங்களுக்கு ரொம்ப இரிட்டேட் மாதிரி ஆயிடும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நேற்று ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. நிறைய பேர் என்ன இரிட்டேட்டாக அந்த மாதிரி இல்லை, பதட்டப்பட்டாங்க. ஸ்டடிட்டுக்கே ஒரு மாதிரி பதட்டப்பட்டு ஒரு டல் ஆகிட்டாங்க. அதனால் வந்து ஃபஸ்ட்டாக 6:30 வரைக்கும் வீட்டுக்காமல் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் தான் சர்டிஃபிகேஷன் வாங்க. ஃபஸ்ட்டாக டோக்கன் வந்து வாங்க, ஃபஸ்ட்டு ஷீட்டில் உட்காருங்க, டோக்கனை வாங்கிட்டு சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்துடுங்க. இவ்வளோதான் வந்து இவ்வளோதான் வந்து ப்ராசஸ்ஸு. கண்டிப்பாக வந்து முடிச்சுட்டு வாங்க. பார்க்கலாம். மறுக்கிற வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ்.